வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. இறையர்களும் குருவர்களும் என்றும் துணை நிற்கும் எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சிவாய நம, சிவாய நம, நமச்சிவாய நம, நமச்சிவாய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்ப டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி 2வது நாள் வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம கர்ம ஜோதிடம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். அதான் முத இம்பார்ட்டன்ஸ். நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறணும், மனப்பாடமா வச்சுக்கிறணும். எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள வைக்கிறோம். உதாரணமாக சூரியன் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். சூரியன் அஸ்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கு. சூரியன் அஸ்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். சூரியனுக்கு அடுத்து சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கு. சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கு. செவ்வாய் உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கு. செவ்வாய் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கு. புதன் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கு. குரு பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கு. சுக்கிரன் மக நட்சத்திரத்துல பிறந்திருக்கு. சனி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கு. ராகு பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கு. கேது ஆயுள்ய நட்சத்திரத்துல பிறந்திருக்குன்னு சொல்ல தெரியணும் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம். அடுத்து இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த 27 நட்சத்திரத்துக்கு கர்மப்பதிவு எப்படி ஈஸியா மனசுக்குள்ள வச்சுக்கிறது. மனப்பாடம் சார் எனக்கெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது சாமி, நான் மனசுக்குள்ள எப்படியா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுங்க. ஏன்னா எனக்கு அப்போ சில நேரங்களில் என்ன மாதிரி ஆளுங்க மனப்பாடம் முடியாம இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி அப்படின்னா, 27 நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் இந்த 12 ராசி இருக்கு இல்லையா, 12 ராசி கட்டம். இந்த 12 ராசி கட்டம் எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியணும். அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, உதாரணம் எடுத்துக்கிட்டா, ஒரு 2 புள்ளி இருந்துச்சுன்னா ஒரு கோடு வரையலாம். 2 புள்ளி இருந்தா ஒரு கோடு வரையலாம். 3 புள்ளி இருந்தா ஒரு முக்கோணம் வரையலாம். 4 புள்ளி இருந்தா என்ன வரையலாம்? யாராவது மைக்கு ஓபன் பண்ணி சொல்லுங்க பாப்பா. 4 புள்ளி இருந்தா சதுரம். சரி, அதே அம்மாவை இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். ஒரு புள்ளி இருந்தா என்ன வரையலாம்? ஒரு புள்ளி இருந்தா எண்ணற்ற கோடுகள் வரையலாங்க. வட்டம் வரையலாம். பல கோடுகள் வரையலாம். பல கோடுகள் வரையலாம். இப்ப யார் சொன்னது? சிவானந்தம். சிவானந்தம் சொல்றேன். எண்ணற்ற கோடுகள் வரையலாம். ரைட். இன்னும் யாரோ ஒருத்தர் சொன்னாலே, ஒரு புள்ளி இருந்தா என்ன வரையலாம்? வட்டம் வரையலாம். ஒரே ஒரு புள்ளி இருந்தா அந்த புள்ளியை தொடங்கி அதே புள்ளியில் சேர்ந்தோம்னா ஒரு வட்டம் ஆகிவிடும். புரியுதா? ஒரு புள்ளி எங்க இருக்கோ அந்த புள்ளியிலே மறுபடியும் அந்த புள்ளியில சேர்ந்தா வட்டம் ஆகிவிடும். அப்ப வட்டம் வரையலாம். சரி, எல்லாரும் ஒரு வட்டம் வரைஞ்சுக்கோங்க. எல்லாரும் ஒரு வட்டம் வரைஞ்சுக்கோங்க. இப்ப ஒவ்வொரு வட்டத்துக்கும் மொத்த பரப்பளவு எவ்வளவு? யாராவது சொல்ல முடியுமா? 360 டிகிரிங்க ஐயா. வெரி குட். ஒரு வட்டம் இருக்கு அப்படின்னா 360 டிகிரின்னு அர்த்தம். ஒரு வட்டம் இருந்துச்சுன்னா அதுக்கு 360 டிகிரி அப்படின்னா அதனுடைய மொத்த பரப்பளவு 360 டிகிரி. அது சின்ன வட்டமா இருந்தாலும் சரி, பெரிய வட்டமா இருந்தாலும் சரி, அது 360 டிகிரியை கொண்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த 360 டிகிரி ஒரு வட்டத்தை 2ஆ பிரிச்சோம்னா அரை வட்டம் ஆயிருமா? ஒரு வட்டத்தை 2ஆ பிரிக்கிறோம், நடுவுல ஒரு கோடு வட்டம், அரை வட்டம் ஆயிரும். அப்ப மேல ஒரு வட்டம், கீழே ஒரு வட்டம். மேல எத்தனை டிகிரி இருக்கும், கீழே எத்தனை டிகிரி இருக்கும்? 180. அங்கிட்ட ஒரு 180 இருக்கு, இங்கிட்ட ஒரு 180 இருக்கு. 4 வட்டமா பிரிச்சோம்னா 4 அங்கிட்ட ஒரு அரை வட்டம், இங்கிட்ட ஒரு அரை வட்டம்,
இப்ப கால் வட்டமா 4ஆ பிரிச்சோம்னா 90 90 பிரிச்சோம்னா என்ன ஆயிடுச்சு? கால் வட்டமா. 6 9 36. அப்ப இந்த ஒரு வட்டம் ஒரு கால் வட்டம் இருக்கு இல்லையா, 90 டிகிரி, அத முக்கோணம்னு சொல்லலாமா? ஆமாங்க ஐயா, முக்கோணம். 90 டிகிரில முக்கோணம்னு சொல்லிடலாம்ல. அந்த முக்கோணத்தை 3 முக்கோணமா பிரிச்சோம்னா ஒரு முக்கோணம் எவ்வளவு வரும்? 30 டிகிரி. 30 டிகிரி வரும். அப்ப 30 டிகிரி வருது. அப்ப ஒரு முக்கோணத்தை 3ஆ பிரிச்சா 30 டிகிரி, 30 டிகிரி 3 முக்கோணம் வந்துருச்சு. அப்ப மொத்த 4ஐயும் பிரிச்சோம்னா 4 12 3 36 12 முக்கோணம் வரும். 12 முக்கோணம் வந்துருச்சு. அப்ப 12 கட்டை வந்துருச்சா? ஆமாங்க. அப்ப ஒரு கட்டத்தினுடைய மொத்த பரப்பளவு எவ்வளவு வச்சிருக்கோம்? 30 டிகிரி. 30 டிகிரி. மொத்த பரப்பளவு 360, ஒரு கட்டத்துக்கு 30. ஒரு கட்டத்துக்கு நம்ம 30 டிகிரி வச்சிருக்கோம். அப்ப ஒரு ராசி கட்டத்தினுடைய மொத்த பரப்பளவு எவ்வளவு? 30 டிகிரி. அப்ப எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள்? பூமிய வட்டமா இருக்கக்கூடிய ஒரு பூமிய எத்தனை 12 பங்கா பிரிச்சு அதை 2 பங்கா போட்டு அப்புறம் 4 பங்கா போட்டு அதை காப்பங்கு எடுத்து அதை 3ஆ பிரிச்சு அதுக்குள்ள ஒண்ணு பிரிச்சு மொத்தம் அப்ப எத்தனை ராசியா பிரிச்சுட்டாங்க நம்ம பூமிய? 12 ராசியா. 12 ராசியா பிரிச்சுட்டாங்க. எப்படி ஈஸியா பிரிச்சிருக்காங்க பத்தியா? இப்ப பிரிச்சாச்சு. அப்போ மொத்த இந்த ராசி மண்டலம் பூரா 360 டிகிரி கொண்டுள்ளது அப்படின்னு பிரிச்சுட்டோம். ஈஸியா பிரிச்சுட்டோம். இப்ப முதல் ராசி இருக்கு இல்லையா, முதல் ராசி 30 டிகிரி இருக்குல்ல, அந்த 30 டிகிரியில முதல் நட்சத்திரம் யார் இருக்கா? முதல் 3 முக்கோணம் இருக்கக்கூடிய நம்ம மொத்தம் ஒரு ராசி மண்டலத்தை 12 கட்டமா பிரிச்சத அந்த 12 அப்ப 3ஆ பிரிக்க போறோம். 12 கட்டத்தை 3ஆ பிரிக்க போறோம். 4 நாளா பிரிச்சிருவோமா? இப்ப முக்கோணமா இருக்கிறத நம்ம சதுரமாக்கிட்டோம். சதுரமாக்கி 4 நாளா பிரிக்க போறோம். ஒரு சதுரமா கட்டம் போட்டுக்கோங்க, ராசி கட்டம் போட்டுக்கோங்க, 4 கட்டமா போட்டுக்கோங்க. முதல் கட்டம் இருக்கு இல்லையா, அதாவது முதல் கட்டம் மேச கட்டம் இருக்கும்ல, அதை 1ன்னு போட்டுக்கோங்க. ரிஷபத்தை 2ன்னு போட்டுக்கோங்க. மிதுனத்தை 3ன்னு போட்டுக்கோங்க. கடகத்தை 4ன்னு போட்டுக்கோங்க. சிம்மத்தை 1ன்னு போட்டுக்கோங்க. கன்னியை 2ன்னு போட்டுக்கோங்க. துலாம 3ன்னு போட்டுக்கோங்க. விருச்சிகத்தை 4ன்னு போட்டுக்கோங்க. தனுச 1ன்னு போட்டுக்கோங்க. மகரத்தை 2ன்னு போட்டுக்கோங்க. கும்பத்தை 3ன்னு போட்டுக்கோங்க. மீனத்தை 4ன்னு போட்டுக்கோங்க. இப்ப எத்தனை பிரிவா பிரிச்சுட்டோம்? யாராவது சொல்லுங்க, எத்தனை பிரிவா பிரிச்சுட்டோம்? 12 பிரிவா தாங்க. 12 பிரிவா பிரிச்சிருக்கோம். இப்ப நம்ம 3ஆ பிரிச்சுட்டோம். முதல் 1 2 3 4, அப்புறம் 1 2 3 4, அப்போ 1 2 3 4 அப்படி பிரிச்சுட்டோமா இல்லையா? 3 மண்டலம் பிரிச்சுட்டோம். 3 பகுதியா பிரிச்சுட்டோம். முதல் 4 ராசி ஒரு பகுதி, 2வது ராசி ஒரு 4 பகுதி, 3வது ராசி 4 பகுதின்னு பிரிச்சுட்டோம். இப்ப முதல் ராசி 4 பகுதி இருக்கு இல்லையா, அந்த 4 பகுதியை முதல் பாரியாயம், அதுக்கு பேரு முதல் பாரியாயம். 2வது இருக்கிறத 2வது பாரியாயம், 3வது இருக்கிறத 3வது பாரியாயம். இப்ப முதல் பாரியாயத்துல என்னென்ன ராசி இருக்கு யாராவது சொல்லுங்க பாப்போம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கன்னி, மிதுனம், கடகம். இது என்ன பாரியாயம்? முதல் பாரியாயம். முதல் பாரியாயம். அடுத்து 2வது பாரியாயத்தை யாரா இருக்கா? சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். 3வது பாரியாயத்துல யார் இருக்கா? தனுசு, மகரம், கும்பம், மீனம். அப்ப 3 பாரியாயம் பிரிச்சுட்டோம். இத பாரியாயம்னு சொல்றது நல்லா இருக்கா, அல்லது மேச மண்டலம், சிம்ம மண்டலம்,
மீது தனூர் மண்டலம் சொல்றது நல்லா இருக்கா? மேச மண்டலம் சிம்ம மண்டலம் அது ஈஸியா இருக்கு. நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு இல்லையா? சரி, இப்போ முதல் மண்டலத்துக்குள்ள 9 நட்சத்திரம் இருக்கு. இரண்டாவது மண்டலத்துல 9 நட்சத்திரம் இருக்கு. மூணாவது மண்டலத்துல 9 நட்சத்திரம் இருக்கு. அப்ப 9 9 3 9 எத்தனை நட்சத்திரம் ஆயிருது? 27. முதல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் இருக்கும்? யாராவது சொல்லுங்க பாப்போம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். வெரி குட். இரண்டாவது மண்டலத்துல யாரா இருப்பா? மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை. மூணாவது மண்டலத்துல யாரா இருக்கா? மூலம், போராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இப்ப ஒவ்வொரு மண்டலத்துக்கும் 9 9 நட்சத்திரங்களாக பிரிச்சிருக்கோம். இப்ப நட்சத்திரங்களை நம்ம எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, நட்சத்திரங்களை கிரகத்துக்கு சொந்தமான நட்சத்திரங்கள்னு பிரிச்சிருக்காங்க. கிரகத்துக்கு சொந்தமான நட்சத்திரம்னு பிரிச்சிருக்காங்க. கேதுவின் சொந்தமான நட்சத்திரங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. கேதுக்கு அடுத்து சுக்கிரன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. சுக்கிரனுக்கு அடுத்து யாரு பிரிச்சிருக்கா? சூரியன் பிரிச்சிருக்காங்க. சூரியனுக்கு அடுத்து யாரு பிரிச்சிருக்கா? சந்திரன் பிரிச்சிருக்காங்க. சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய். செவ்வாய்க்கு அடுத்து ராகு. ராகுக்கு அடுத்து குரு. குருவுக்கு அடுத்து யாரு பிரிச்சிருக்கா? சனி. சனிக்கு அடுத்து யாரு பிரிச்சிருக்கா? புதன் பிரிச்சிருக்கா. அப்ப நட்சத்திரத்தையே கிரகங்களுக்கு பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இப்ப கேதுவுடைய நட்சத்திரம் எல்லா மண்டலத்திலையும் முதல் நட்சத்திரமா இருக்கா? கேதுதான் முதல் மண்டலம். மேச மண்டலத்துல முதல் நட்சத்திரம் யாரு? அஸ்வினி என்ற கேதுவுடைய நட்சத்திரம். அப்ப சிம்ம மண்டலத்து முதல் நட்சத்திரம் யாரு? மகம். தனூர் மண்டலத்துல முதல் நட்சத்திரம் யாரு? மூலம். அப்ப இந்த 3 மண்டலத்துக்கும் கேதுவுடைய நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா பிரிச்சு கொடுத்தாங்க. கேதுவுக்கு அடுத்து யாருடைய நட்சத்திரம் வரும்? சுக்கிரன். சுக்கிரனுடைய நட்சத்திரம் யாராரு? முதல் மண்டலத்து யாரு? 2வது மண்டலம், 3வது மண்டலத்துல? முதல் மண்டலத்துல பரணி, 2வது மண்டலத்துல பூரம், 3வது மண்டலத்துல பூரம். சரி, அதே மாதிரி அதுக்கடுத்து சூரியனுடைய நட்சத்திரம் சொல்லுங்க பாப்போம் வரிசையா. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். முதல் மண்டலத்தில் ரோகிணி, 2வது மண்டலத்தில் அஸ்தம், 3வது மண்டலத்துல திருவோணம். அடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிசம், சித்திரை. முதல் மண்டலத்துல மிருகசீரிசம். சிம்ம மண்டலத்துல வந்துங்க சித்திரை. தனுசு மண்டலத்துல அவிட்டம். அதுக்கடுத்து ராகுவுடைய நட்சத்திரம் முதல் மண்டலத்துல திருவாதிரை, 2வது மண்டலத்துல திருவாதிரை, சுவாதி, 3வது மண்டலத்துல சதயம். சரி, அதுக்கடுத்து குருவுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் முதல் மண்டலத்துல, 2வது மண்டலத்துல விசாகம், 3வது மண்டலத்துல பூரட்டாதி. வெரி குட். அடுத்து சனியுடைய நட்சத்திரங்கள் பூசம், அடுத்தது அனுஷம், அடுத்தது உத்திராட்டதி. உத்திரட்டாதி. அதுக்கடுத்து புதனுடைய நட்சத்திரங்கள் புதன் வந்து ஆயுள்யங்கா மேஷ மண்டலத்துல. அடுத்தது இதுல வந்துங்க கேட்ட, அதுல வந்து ரேவதி. அப்ப புதனுடைய நட்சத்திரம்ல கடைசியில இருக்கு இல்லையா? கேதுவுடைய நட்சத்திரம் முதல், கடைசியில இருக்கிறது யாரு? புதனுடைய நட்சத்திரங்கள் உள்ளன அப்படின்னு பிரிச்சாச்சு. சரி, இப்ப கர்ம பதிவு கொண்டுள்ள நட்சத்திரத்தை எப்படி எடுத்திருக்காங்கன்னா, முதல் மண்டலத்தில் ஒரு நட்சத்திரத்தை எடுத்து சூரியனுக்கு கொடுத்திருக்காங்க. 2வது மண்டலத்தில் உள்ள முதல் நட்சத்திரத்தை எடுத்து சந்திரனுக்கு கொடுத்திருக்காங்க. 3வது மண்டலத்தில் உள்ள முதல் நட்சத்திரத்தை எடுத்து செவ்வாய் கொடுத்திருக்காங்க.
இது புரிஞ்சா? இன்னொரு முறை ஓகே சொல்லுங்க. ஆ? இன்னொரு முறை சொல்லுங்கய்யா. முதல் மண்டலத்துல இருக்கக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரத்தை சூரியன் கொடுத்துட்டாங்க. 2வது மண்டலத்தில் உள்ள கேதுவுடைய நட்சத்திரத்தை சந்திரன் கொடுத்துட்டாங்க. 3வது மண்டலத்தில் உள்ள முதல் நட்சத்திரத்தை செவ்வாய் கொடுத்துட்டாங்க. ஓகே ஓகே புரியுது. இப்ப புரிஞ்சா? அப்ப முதல் மண்டலத்தில் உள்ள கேது யாருடைய கர்ம பதிவு கொண்டுள்ளது? சூரியன். சூரியன். 2வது கேதுவுடைய நட்சத்திரம் யாருடைய கர்ம பதிவு கொண்டுள்ளது? மகம் வந்து சந்திரன். அது 3வது மண்டலத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரம் மூலம் யாருடைய கர்ம பதிவு கொண்டுள்ளது? மூலம் வந்து செவ்வாயுடைய கர்ம. சரி. இப்ப முதல் மண்டலத்தில் உள்ள 2வது நட்சத்திரமாகிய பரணியை சந்திரனுக்கு கொடுத்தாச்சுன்னா அடுத்து செவ்வாய் கொடுக்கணும். அடுத்தது ராகு. அதுக்கு அடுத்து செவ்வாய்க்கு அடுத்து புதனுக்கு கொடுக்கணும். அப்படித்தானே கொடுக்கணும்? செவ்வாய்க்கு அப்புறம் சூரியன் சந்திரன் வரிசையா வரணும். அடுத்து பாருங்க, முதல் சந்திரனுக்கு பரணி கொடுத்தாச்சுன்னா சந்திரனுக்கு அடுத்து பூர நட்சத்திரத்தை யாருக்கு கொடுக்கணும்? செவ்வாய் கொடுக்கணும். செவ்வாய் கொடுக்கணும். அப்போ பூராட நட்சத்திரத்தை யாருக்கு கொடுக்கணும்? புதனுக்கு கொடுக்கணும். அப்புறம் மேல போங்க, மேலே போய் கிருத்தியை யாருக்கு கொடுக்கணும்? செவ்வாய் கொடுக்கணும். கிருத்தியை செவ்வாய் கொடுத்துட்டோம்னா இங்க 3வது நட்சத்திரத்தை யாருக்கு கொடுக்கணும்? புதன் கொடுக்கணும். இங்க 3வது நட்சத்திரத்தை யாருக்கு கொடுக்கணும்? குரு கொடுக்கணும். அப்புறம் மேல போங்க, ரோகிணிக்கு போங்க. ரோகிணி யாருடையது? புதனுடைய நட்சத்திரம். புதன் 4வது நட்சத்திரமான ரோகிணியை புதனுக்கு கொடுத்தோம்னா 2வது நட்சத்திரத்தில் உள்ள 4வது நட்சத்திரமாகிய உத்தரத்தை யாரு கொடுக்கணும்? குரு கொடுக்கணும். அடுத்து இங்க 4வது நட்சத்திரம் குருவுக்கு அப்புறம் சுக்கிரன் கொடுக்கணும். சுக்கிரனுக்கு திருவோணத்தை சுக்கிரன் கொடுக்கணும். அடுத்து அதுக்கடுத்து பாருங்க, ரோகிணிக்கு அடுத்து குரு கொடுக்கணும். அப்ப மிருகசீரிஷ குரு கொடுத்தாச்சு. அப்ப 5வது நட்சத்திரம் மிருகசீரிஷ குரு கொடுத்தாச்சுன்னா 2வது யாரு கொடுக்கணும்? சித்திரையை வந்து சுக்கிரன் கொடுக்கணும். அப்ப இங்க வந்து அவிட்டத்தை யாரு கொடுக்கணும்? சனி கொடுக்கணும். அப்புறம் அடுத்து போங்க, மிருகசீரிஷுக்கு அடுத்து புனர்பூசம். என்னங்க மிருகசீரிஷுக்கு அடுத்து திருவாதிரை இல்லையா? திருவாதிரை சுக்கிரன் கொடுக்குறாங்க. ஏன்னா மிருகசீரிஷ குருன்னா திருவாதிரைக்கு சுக்கிரன் கொடுத்தாச்சு. 6வது நட்சத்திரத்தை திருவாதிரைய சுக்கிரன் கொடுத்தாச்சு. அப்புறம் இதுல 6வது நட்சத்திரம் யாரு வருவா? சுவாதி. யாரு கொடுத்துட்டோம்? சனி கொடுக்கணும். இதுல 6வது நட்சத்திரம் யாரு வருவா? சதயம். ராகு கொடுத்துட்டோம். சரி, மேல போவோம். புனர்பூசம் யாருக்கு கொடுக்கணும்? சனி கொடுக்கணும். புனர்பூசம் சனி கொடுக்கணும். புனர்பூசம் எத்தனாவது நட்சத்திரம்? 7வது நட்சத்திரம். இதுல 2வது பாகத்துல 7வது நட்சத்திரம் யாரு? 16வது நட்சத்திரம் விசாகம். விசாகத்தை யாருக்கு கொடுக்கணும்? ராகுக்கு கொடுக்கணும். இதுல 7வது நட்சத்திரம் புரட்டாதி யாருக்கு கொடுக்கணும்? சூரியன் கொடுக்கணும். சரி, அதுக்கடுத்து அங்க யாரு இருக்கா? அங்க வந்து புனர்பூசம் கொடுத்தாச்சு சனிக்கு. அடுத்து புனர்பூசத்துக்கு அடுத்து ராகுக்கு பூசத்துக்கு ராகு எத்தனாவது நட்சத்திரம்? 8வது நட்சத்திரம் ராகுக்கு. இங்க 8வது நட்சத்திரம் வாங்க, அங்க ராகு கொடுத்தாச்சுன்னா ராகு கதவை முடிஞ்சிருச்சு. 8வது நட்சத்திரம் என்ன வருது? சூரியனுக்கு கொடுக்கணும். அப்ப உத்திரட்டாதி யாருக்கு கொடுக்கணும்? சந்திரனுக்கு கொடுக்கணும். அப்ப மறுபடி போங்க, சந்திரனுக்கு கொடுத்தாச்சா? ஆயிலியத்துக்கு போங்க. ஆயிலியத்துக்கு யாருக்கு கொடுக்கணும்? சூரியனுக்கு கொடுக்கணும். சூரியனுக்கு அடுத்து அடுத்து இங்க சூரியனுக்கு அடுத்து இங்க 9வது நட்சத்திரம் கேட்ட யாரு கொடுக்கணும்?
சந்திரன் சந்திரனுக்கு கொடுக்கணும். சந்திரனுக்கு கொடுக்கணும். இங்க 9வது நட்சத்திரம் ரேவதி யாருக்கு கொடுக்கணும்? செவ்வாய்க்கும். செவ்வாய் கொடுக்கணும். இப்ப ஈஸியா கொடுத்துருக்காங்களா? எஸ். இப்படியும் மனசுக்குள்ள வச்சுக்கலாம். இது ஈஸியா இருக்கா? புரிஞ்சுக்கினாதான் சரிங்க. easy. சரி, இன்னொரு ஐடியா சொல்றேன் பாருங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல 9 நட்சத்திரம் என்னங்க? ஆயில்யம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அப்ப அந்த ஒரு அது சூரியன்னா இது சூரியன். அஸ்வினி வந்து 9 என்னங்க? அஸ்வினிலிருந்து அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், அதோட 9. அப்ப ஆயில்யத்திலிருந்து 9 என்னங்க? ஆயில்யத்திலிருந்து ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், கேட்டேன். கேட்டை. கேட்டை வரல வரும். சித்திரை. நல்ல நல்ல சித்திரை ஐயா, சித்திரை. நல்ல என்னங்க? ஆயில்யத்திலிருந்து 9வது நட்சத்திரம் எது? ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை தான் 9வது நட்சத்திரம். நல்ல எண்ணுங்க, நல்ல எண்ணுங்க. ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். நல்லா அனுசம் ஐயா, அனுசம். நல்லா ஒண்ணுங்க. ஆயிலியம். ஆயிலியத்துக்கு அடுத்து யாரு? அனுசம். மகம். ஆயில்யத்து மகம், ஆயிலியத்துக்கு அடுத்து யாரு? மகம். மகம். பூரம், உத்திரம். உத்திரத்துக்கு அடுத்து யாரு? சித்திரை, அஸ்தம். அஸ்தம், சித்திரை. சித்திரை, சுவாதி. சுவாதி, விசாகம். விசாகம், அனுசம். 9வது நட்சத்திரம். ஒன்றெண்டு தெரியலே. நீங்க 8வது நட்சத்திரம் சொல்லிட்டீங்க. 9வது நட்சத்திரம் 9வது நட்சத்திரம். நீங்க 8ன்னு சொல்லிட்டீங்கல்ல. 9வது. சரிங்க. ஒரு நட்சத்திரத்திலிருந்து 9வது நட்சத்திரம் ஒரே இனத்தை சார்ந்தது. இப்படி மனசுல வச்சுக்கலாமா? அனுஷத்திலிருந்து அதான் 1, 9 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். மறந்து போச்சுன்னா நான் எப்படி வச்சுக்கிட்டேன்னா, அப்பெல்லாம் 3 மனப்பாடம் பண்ணிட்டு தான் 3, 4 அப்படி மனப்பாடம் பண்ணி தான் வச்சுக்கிட்டோம். அப்புறம் நான் தான் கண்டுபிடிக்கிறேன். இப்படி ஏன் வச்சுக்க கூடாது? இப்ப அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், புரட்டாதி சூரியனுடைய மரபணு தொடர்புடைய நட்சத்திரம். அப்படி மனசுக்குள்ள வச்சுக்கணும். இப்ப புரியுதா? சரிங்க. இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் மனசுக்குள்ள நம்ம வச்சுக்கிட்டா தான் இந்த நட்சத்திரத்துக்குள்ள அந்த நட்சத்திரத்தை போய் நம்ம பார்க்கும்போது அந்த நட்சத்திரத்துக்குள்ள இந்த கிரகம் இருக்கிறது. புரியுதா? இந்த கிரகத்தினுடைய டிஎன்ஏ பதிவு இருக்கு, கர்ம பதிவு இருக்கு. இப்ப நான் கேக்குறேன், பூராட நட்சத்திரத்துக்குள் என்ன டிஎன்ஏ பதிவு இருக்கும்? 30. அப்பதான் நம்ம மனசுக்குள்ள எப்படி இருக்கணும்னா ரத்தத்தில் ஓடணும். பூராடம் புதனுடைய மரபணு தொடர்புடையது. பூராடம் புதனுடைய மரபணு தொடர்புடையது. சித்திரை யாருடைய மரபணு தொடர்புடையது? சுக்கிரனுடைய மரபணு தொடர்புடையது. பூச நட்சத்திரம் யாருடைய மரபணு தொடர்புடையது? ராகுவினுடைய மரபணு தொடர்புடையது. இப்படி நம்ம மனசுக்குள்ள பதியணும். இத நீங்க மனப்பாடம் பண்ணால்தான் இந்த பாடத்துக்குள்ள நம்ம பயணிச்சா சூப்பரா இருக்கும். அதாவது கூட்டல், பெருத்தல், கழித்தல், வாய்ப்பாடு, இக்கு, இங்கு, மெய்யெழுத்து, உயிரெழுத்து, உயிர்மெழுத்து தெரியாம லாங்குவேஜ படிக்க முடியுமா? மேக்ஸ படிக்க முடியுமா? முடியாதுங்க. முடியவே முடியாது. அது மாதிரி 27 நட்சத்திரத்தை படிச்சுட்டு இந்த 27 நட்சத்திரம் யாருடைய மரபணு தொடர்புடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு தெரியணும். புரியுதா? இதுல கேது மரபணு மட்டும் வரல, மீதி கிரகத்துக்கு வருது மரபணு. அப்படித்தான். அதாவது சூரியன் ராகு. இங்க பாருங்க, கேது மட்டும் இல்ல,
8 மரபணு நட்சத்திரங்கள் உள்ளன. வரிசையா அப்படியே 8 8 குத்துன்னு வர வேண்டியதுதான். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இப்போ ஒருத்தர் கேக்குறேன், மக நட்சத்திரத்துக்குள்ள என்ன கிரகம் ஒளிஞ்சிருக்கியா? மகம் 18 19 19ல 16 3 சூரியன் சந்திரன் சந்திரன் செவ்வாய் ஒளிஞ்சிருக்கிறாருங்கய்யா. செவ்வாய் ஒளிஞ்சிருக்கு. என்ன ஐயா சொன்னேன்? மக நட்சத்திரம் சந்திரன் ஐயா. கேதுவுடைய நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால், சந்திரன் 2வது நட்சத்திரத்தில் சந்திரன். சந்திரன் இருக்கிறார், 3வது சந்திரன் தான். நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறார். இப்ப தனியா செவ்வாய் சாட்டா சொல்லி கொடுத்தேன். செவ்வாய் தாங்க சொன்னேன் நானு. ஆமாங்க. ஐயா மகத்துக்குள்ள செவ்வாய் எப்படியா இருப்பார்? சந்திரன் தானேயா இருப்பாரு. சந்திரன் தானே வருவாரு. சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் தானே வராரு. அஸ்வினிக்கு அப்புறம் முதல் நட்சத்திரம், மக நட்சத்திரம் சந்திரன் தானே வராரு. முதல் இத மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. முதல் பாரியாயத்தில் முதல் நட்சத்திரம் முதல் சூரியன் பரியாயத்துல என்றால், முதல் நட்சத்திரம் சூரியன். 2வது பாரியாயத்தில் முதல் நட்சத்திரம் சந்திரனாகவும், 3வது பாரியாயத்தில் முதல் நட்சத்திரம் செவ்வாயாகவும். செவ்வாய்க்கு 3 கட்டத்தை போட்டுக்கோங்க. 3 கட்டத்தை போட்டுக்கோங்க. 12 கட்டத்தை போட்டுக்கோங்க. முதல் மேசத்துல சூரியன் எழுதுங்க, சிம்மத்துல சந்திரன் எழுதுங்க, தனுசுல ஓகே. செவ்வாய்ன்னு எழுதிக்கோங்க. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு ஈஸியா நீங்க பதில் சொல்லிடுவீங்க. இப்ப 2வது பாரியாயத்துல முதல் நட்சத்திரம் யாருடைய கர்ம பதிவு இருக்கும்? சந்திரன். வெரி குட். சந்திரன் கர்ம பதிவு இருக்கு. அப்ப 3வது பாரியாயத்துல குருவோட நட்சத்திரத்தை யாருடைய முதல் நட்சத்திரத்தில் யாருடைய கர்ம பதிவு இருக்கும்? செவ்வாய். செவ்வாய் செவ்வாய். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் மறந்துடுறோம். முதல் இருக்கக்கூடிய 9 நட்சத்திரத்துக்கும் சூரியன் அப்படியே கிழமை ஆர்டரா வரிசையா அப்படியே சொல்லணும். ஓகே 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 சூப்பர். அதே மாதிரி 2வது பாரியாயத்துல செவ்வாய் தான் முதல் கிழமை, சந்திரன் தான் முதல் கிழமையா இருக்கிறதுனால அப்படியே வரிசையா சொல்லணும். 3வது பாரியாயத்துல செவ்வாய் தான் முதல் கிழமையாக இருப்பதனால அதை அப்படியே வரிசையா சொல்லணும். ஓகே ஓகேங்க, இப்ப புரியுதுங்க. பரணிக்கு யாருங்கய்யா? பரணிக்கு முதல் கிழமை சூரியன் கிழமை ஆர்டர் சூரியனுக்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து எந்த கிழமையா வரும்? திங்கக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து எந்த கிழமை இருக்கும்? திங்கள். திங்களுக்கு அடுத்து என்ன இருக்கும்? செவ்வாய். செவ்வாய்க்கு அடுத்து யார் இருப்பா? புதன். புதனுக்கு அடுத்து வியாழன். வியாழனுக்கு அடுத்து வெள்ளி. வெள்ளிக்கு அடுத்து யார் இருப்பா? சனி. சனிக்கு அடுத்து எந்த கிரகம் இருக்கும்? பாம்பு. ராகு. பாம்பு. அப்ப இதுக்கு சூரியனுக்கு அடுத்தது பரணிக்கு சந்திரன். அப்படிதானங்க? அவ்வளவுதான். முதல் பரியாயத்துல முதல் நட்சத்திரம் சூரியனுக்கு, 2வது பரியாயத்துல முதல் நட்சத்திரம் சந்திரனுக்கு, 3வது பரியாயத்துல முதல் நட்சத்திரம் செவ்வாய்க்கு. அடுத்தது அதே மாதிரி முதல் பரியாயத்துல முதல் பரியாயத்துல 2வது நட்சத்திரம் அடுத்த கிரகமான புதனுக்கு. அதே மாதிரி வரிசை கிரகமும் பரியாயத்தையும் போட்டுக்கினே வந்துடணும். அவ்வளவுதான். ஈஸியா புரிஞ்சா? சரிங்க. ஓகேங்க. வெரி குட். இப்ப 12 கட்டங்கள்ல இப்ப பார்த்தோம்னா இப்ப 9 கிரகம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா? அதாவது நம்ம 9 கிரகங்களும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கு. ஆமா. இப்ப வச்சுக்கிறோம். ராகு எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கு? ராகுடைய பிறந்த பரணியில பிறந்து. சரி, இந்த பரணிங்கிறது யாருடைய மரபணு தொடர்புடையது? அப்ப ராகுன்னு சந்திரன் எழுதிக்கங்க. ராகுன்னு போட்டு பிராக்கெட்ல சந்திரன் எழுதிக்கங்க. அப்ப ராகுக்குள்ள என்ன இருக்கு? சந்திரன் இருக்காரு. சந்திரனுடைய கர்ம பதிவு இருக்கு. புரியுதா? இதே மாதிரி 9 கிரகங்கள் சூரியன்ல இருந்து இந்த 9 கிரகத்தை வரிசையா எழுதுங்க. சூரியன்ல இருந்து வரிசையா எழுதுங்க. சூரியன் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம். சூரியன்னா அஸ்தம். அஸ்தம்னா யாரு? குருன்னு எழுதிக்கங்க. அஸ்தம்னா குரு.
அப்ப சரிங்க. சூரியனுக்குள்ள என்ன இருக்கு, என்ன கர்ம பதிவு இருக்கு? குரு இருக்காரு. குருவோட கர்ம கர்ம பதிவு நட்சத்திரம் எது? அஸ்தம். அதனால அவருக்கு என்ன கர்ம அஸ்தம். பதிவு வந்துருச்சு? குரு கருப்பு இருந்துச்சு. குருவோட கர்ம பதிவு. குருவோட கர்ம பதிவு வந்துருச்சு. இப்ப சந்திரன் இருக்காரு. சந்திரனுக்குள்ள என்ன சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு? மிருக சீரிஸ்ல பிறக்கிறாரு. மிருகசீரிஷம். பிராக்கெட்ல குருன்னு போட்டுக்கோங்க. செவ்வாய் உத்திராடத்துல ஓகேங்க. பிறக்கிறாரு. உத்திராடத்துக்கு என்ன கர்ம பதிவு இருக்கு? குரு. அப்ப குருவோட கர்ம சூரியன், பதிவு. சந்திரன், செவ்வாய் உடம்புல என்ன இருக்கு? குருவோட கர்ம பதிவு இருக்கு. புரியுதா? ஓகேங்க. சரி. இப்ப புதன் இருக்காரு. புதன் எந்த நட்சத்திரத்துல பிறக்காரு? அவிட்டம். அவிட்டம் யாருடைய கர்ம பதிவு இருக்கு? சனி. சனியோட கர்ம பதிவு. சரி. அடுத்து புதனுக்கு அடுத்து யாரு? குரு. குரு பூச நட்சத்திரத்துல பிறக்கிறாரு. பூச யாருடைய கர்ம பதிவு? ராகு. ராகோட கர்ம பதிவு. அப்ப இந்த குருவோடைய உடம்புக்குள்ள யாரு இருக்கா? ராகு இருக்காரு. ராகு இருக்காரு. அடுத்து குருவுக்கு அடுத்து சுக்கிரன். சுக்கிரன். சுக்கிரன் யாருடைய நட்சத்திரத்துல பிறக்கிறாரு? மக நட்சத்திரத்துல பிறக்கிறாரு. மக நட்சத்திரத்துல பிறக்கிறாரு. அவருக்கு என்ன கர்ம பதிவு வந்துருது? சந்திரன். சந்திரன். வெரி குட். அடுத்து சனி. சனி. சனி எந்த நட்சத்திரத்தை பிறக்கிறார்? ரேவதி நட்சத்திரத்தில். ரேவ யாருடைய மரபணு? செவ்வாய். செவ்வாய். அதுக்கடுத்து ராகு. ராகு யாருடைய நட்சத்திரத்துல பிறக்கிறாரு? பரணி. பரணி. சந்திரனுடைய கர்ம பதிவு. சந்திரனோட கர்ம பதிவு. அடுத்து குரு யார் நட்சத்திரத்தை, கேது யாருடைய நட்சத்திரத்துல பிறக்கிறாரு? ஆயில்யம். ஆயில்யம்னா யாருடைய கர்ம பதிவு? சூரியனோட கர்ம. சூரியன். இப்ப நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த கிரகத்துக்கு உடம்புக்குள்ள யார் யார் இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். சூரியனுக்குள்ளார குரு, சந்திரனுக்குள்ளாரையும் குரு, செவ்வாய்க்குள்ளாரையும் குரு, புதனுக்குள்ளார சனி, குருவுக்குள்ளார ராகு, சுக்கிரனுக்குள்ளார சந்திரன், சனிக்குள்ளார செவ்வாய், ராகுக்குள்ளார சந்திரன், கேதுக்குள்ளார சூரியன். வெரி குட். அப்ப இனிமேல் இந்த கிரகம் இங்க உட்கார்ந்து இருக்குன்னா நீங்க யாருடைய சக்தியை அந்த ராசிக்கு கொடுக்க போறாரு? இந்த குரு சூரியன் குருவோட சக்தியை கொடுக்க போறாருன்னு நினைச்சுக்கிறேன். வெரி குட். ஒவ்வொரு கிரகமும் தான் பிறந்த நட்சத்திரம் எந்த டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி இருக்கோ அந்த சக்தியை அந்த கொடுத்துருவாரா? ஆமா. ரைட்டா? ஓகே. இப்போ ஒரு இடத்துல சூரியன் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் என்னத்தை விதைக்க போறாரு? யாருடைய சக்தியை விதைக்க போறாரு அந்த ராசிக்கு? குருவோட தன்மையை விதைப்பாரு. குருவுடைய தன்மையை தான் விதைப்பார். வெரி குட். கேது ஒரு ராசியில போய் உட்கார்ந்தா யாருடைய தன்மையை கொடுப்பாரு? சூரியனோட தன்மை. சூரியனுடைய தன்மையை கொடுப்பாரு. தன்மையை தான் கொடுப்பாரு. நம்ம இது வரைக்கும் கேது உட்கார்ந்து இருந்தா நம்ம என்ன சொல்றோம்? கேது கேதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இனிமேல் சொல்ல போவது அதனுடைய கர்மாவத்தை சொல்ல போறோம். கர்ம பதிவத்தை சொல்ல போறோம். சரியா? இப்ப எனக்கு லக்னத்துல செவ்வாய் இருந்தாருன்னா அவர் என்னத்தை கொடுத்துருவாரு? எனக்கு குருவோட தன்மை கொடுப்பாரு. குருவோட தன்மையை கொடுத்திருக்காரு. எனக்கு லக்னத்துல குரு இருந்தாருன்னா அவர் என்ன கொடுப்பாரு? ராகுடைய கர்ம பதிவு. ராகுடைய தன்மையை கொடுக்கிறார். சரியா? ராகுவினுடைய வம்சாவளியை காட்டுவார். இப்படி வச்சுக்கிறோம். ராகுவினுடைய வம்சத்தை தான் அங்க பரப்புவார் இல்லையா? ராகுவினுடைய மரபணு சக்தியை அங்க கொடுப்பார். ராகுவினுடைய வம்சாவளியை கொடுப்பார். அவர் ராகுவினுடைய வம்சாவளியா மாறிடுறாரு. அப்படி வச்சுக்கலாமா? சரிங்க. இப்ப பாருங்க, இந்த 12 ராசிக்குள்ள 12 ராசிய இந்த 12 ராசி இருக்கு.
12 கட்டம் போட்டுக்கோமா, போட்டேலாம். போட்டுங்க. இப்ப 12 கட்டத்துல முதல் கட்டத்தின் ஓனர் யாரு? பேரு அப்படிதான் சொல்லக்கூடாது. இப்ப முதல் கட்டத்தின் ராசியின் அதிபதி யாரு? சூரியன். செவ்வாய். முதல் கட்டத்துல மேசம் என்ற முதல் கட்டத்துக்கு ஓனர் யாரு? குருவாங்க. நம்ம இது வரைக்கும் எப்படி படிச்சிருக்கோம்? முதல் கட்டத்தின் ஓனர் யாரு? செவ்வாய் தான் படிச்சிருக்கோம். செவ்வாயும் படிச்சிருக்கோம். செவ்வாய் தான் முதல் கட்டத்தினுடைய ராசியின் அதிபதி. அதிபதி. அப்ப அந்த வீட்டுக்கு ஓனர் யாரு? செவ்வாய். செவ்வாய். 2வது வீட்டுக்கு ஓனர் யாரு? சுக்கிரன். 3வது வீட்டுக்கு ஓனர் யாரு? புதன். 4வது வீட்டுக்கு ஓனர் யாரு? சந்திரன். 5வது வீட்டுக்கு ஓனர் யாரு? சூரியன். 6வது வீட்டுக்கு ஓனர் யாரு? புதன். 7வது வீட்டுக்கு ஓனர் யாரு? சுக்கிரன். 8வது வீட்டுக்கு ஓனர் யாரு? செவ்வாய். 9வது வீட்டுக்கு ஓனர் யாரு? குரு. 10வது வீட்டுக்கு ஓனர் யாரு? சனி. 11வது வீட்டுக்கு ஓனர் யாரு? சனி. 12வது வீட்டுக்கு ஓனர் யாரு? குரு. இப்ப இது பூரா சுய வீடா? எல்லாமே ஒரு கிரகத்துக்கு சுய வீடுகள். இதை என்ன செய்யலாம்? சுய வீடுன்னு சொல்லலாம், சொந்த ஆதிபத்தியம் சொல்லலாம், ஆட்சி வீடுன்னு சொல்லலாம். அப்படி சொல்லலாமா? எது நல்லா இருக்கு? ஆட்சி வீடு. ஆட்சி வீடுன்னு சொல்லுவாங்க. ஆட்சி வீடு, ஆட்சி வீடு. இல்லைன்னா சொச்சேத்திரம். எப்படி சொல்றோம்? சொச்சேத்திரம் அல்லது சொந்த ஆதிபத்தியம். சொந்த ஆதிபத்தியம். சொந்த ஆதிபத்தியம். என்னென்ன வார்த்தைகள் இருக்கு பாரு. சொந்த ஆதிபத்தியம். இப்ப சூரியனுடைய சொந்த ஆதிபத்தியம் எந்த வீடு? சிம்மம். சூரியனுடைய சொச்சேத்திரம் எந்த வீடு? சிம்மம் தான். சூரியனுடைய ஆட்சி வீடு எது? சிம்மம். அப்ப இத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்கன்னா சைன் லார்ட். இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? லார்டுனா அதிபதினு அர்த்தம். லார்டுனா அதிபதி. என்ன லார்டுங்க? ராசியாதிபதி. சைன் லார்டு. சைன் கையெழுத்து லார்டு, தலையெழுத்து லார்டு இல்ல சைன் சிக்னேச்சர். சைன் லார்டுங்களா? சைன் லார்ட். அப்ப சைன் லார்டுனா ராசி அதிபதி. இது சரியா இருக்கான்னு பாருங்க. ராசி. ஆமா, ராசி அதிபதி. இப்ப மிதுன ராசியின் அதிபதி யார்? புதன். புதன். மிதுன ராசியின் அதிபதி புதன். அப்ப சொந்த வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அது பலமாக இருக்கிறது. சொந்த வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? அப்ப சொந்த வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ, சொச்சேத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அதை அதிபதினு சொல்றோம். அதிபதினா பணக்காரன் தானே? லட்சாதிபதி. இந்த வீட்டின் அதிபதி யாருப்பா அப்படின்னு கேட்பாளா இல்லையா? சரி, இப்ப இது ஆட்சின்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் ஆட்சி அதிபதி. ஆட்சி அதிபதினா சொல்லிட்டோம். இந்த ஆட்சி அதிபதிக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னா மூலத்திரிகோணம். எழுதிக்கங்க, மூலத்திரிகோணம். மூலத்திரிகோணம்னு என்ன அர்த்தம் தெரியுமா? 24 மணி நேரமும் அந்த ராசியில் தன்னுடைய கிரகத்தின் ஆற்றலை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். 24 மணி நேரமும் தன் ஆற்றலை, ஒரு கிரகத்தின் தன் ஆற்றலை அந்த ராசியில் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். மூலத்திரிகோணம். அப்ப ஆட்சிக்கு அடுத்து யார் வர்றா? மூலத்திரிகோணம். மூலத்திரிகோணத்துக்கு உயர்வானது எது வருது? உச்சம். மூலத்திரிகோணத்துக்கு அடுத்து உயர்வா என்ன வருது?
உச்சம். உச்சம். 24 மணி நேரம் அந்த கிரகம் என்ன பண்ணுதுங்க? தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்திக் இருக்கும். பலத்தை ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. அந்த கிரகம் என்ன ஆற்றலை வச்சிருக்கோ அந்த ஆற்றலை அங்க வெளிப்படுத்திட்டே இருந்தா அதுக்கு பேரு மூலத்திரிகோணம்னு அர்த்தம். இப்ப ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியில் மூலத்திரிகோணம் அடைகிறது. சரியா? ஆமாங்க. அப்ப ஒரு ஒரு ராசியில் போய் ஒரு கிரகம் மூலத்திரிகோணம் அறிஞ்சுன்னா அந்த ராசியில் அதனுடைய ஆற்றல் 24 மணி நேரம் இருக்கும். இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு புதனே மிதுனம் கன்னி மூலத்திரிகோணம்னா மிதுனத்துல எவ்வளவு நேரம் இருக்கும்? மிதுனம் கன்னியில 24 மணி நேரம் இருக்கும் ஆட்சி. ஆனா மூலத்திரிகோணம் அந்த பவர் இருக்காது. மூலத்திரிகோண பவர் இருக்காது. இப்ப எப்படி கண்ணில உச்சம் பிளஸ் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் கண்ணில மட்டும். எல்லாம் பாருங்க. ஆட்சினா என்ன அர்த்தம்னா இந்த வீடு என் சொந்த வீடு. நான் படுக்கலாம் தூங்கலாம் இருக்கலாம். ஆனா வருவேன் நான் போவேன். ஆனா எங்க தாத்தா எங்க அப்பா எங்கேயுமே போக மாட்டாரு. அவர் அந்த வீட்லயே இருப்பாருன்னா அவர் என்ன அடைஞ்சிருக்காரு? மூலத்திரிகோணம். எப்படி பாத்தீங்களா? இருபத்தி 4 மணி நேரம் அந்த வீட்லயே இருந்தா அதுக்கு பேர் என்னது? மூலத்திரிகோணம் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆட்சி மூலத்திரிகோணம். அதுக்கடுத்து உச்சம். உச்சம்னா என்ன அர்த்தம்னா தகுதியான, அதீத தகுதி, உயர்வான. அந்த கிரகம் அந்த இடத்துக்கு போனோம்னா என்ன ஆகுது? உயர்வாயிருது, தகுதியாயிருது. நீசம்னா உயர்வான நிலை. அந்த இடத்துக்கு போன உச்சம் வந்து உயர்வான நிலை. உயர்வான நிலை. நீசம்னா தகுதி குறைவு. சரிங்க. இப்ப புரியுதா? ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு இப்ப இதுல நம்ம எதை மட்டும் எடுத்து படிக்க போறோம்? டிஎன்ஏல மூலத்திரிகோணம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்த ராசியில் மூலத்திரிகோணம் அடையுதுன்னு பார்க்கணும். ஒவ்வொரு கிரகமும் தன் சொந்த வீட்டில் மூலத்திரிகோணம் அடையும். ஒவ்வொரு கிரகமும் தன் சொந்த வீட்டில் மூலத்திரிகோணம் அடையும். சந்திரனை தவிர வீடு இல்லாத 2 கிரகங்கள் சந்திரன் மட்டும் தான் உச்ச வீட்டில் மூலத்திரிகோணம் அடையும். ஏன்? சந்திரன் உச்ச வீட்டில் மூலத்திரிகோணம் அடையும். ஏன்? ஆட்சி வீட்டில் மூலத்திரிகோணம் அடையாது. அங்க உச்ச வீட்டுல தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கிறதுனாலயா? இல்லை. ஒரு பெண்ணாகப்பட்டவள் பிறந்த இடத்தில் பெருமை அடைய முடியாது. இன்னொரு இடத்தில் போய் தான் பெருமை அடைவாள். சந்திரன்ங்கிறது பெண்மை. சுக்கிரனும் ஒரு பெண் தானே? அது பிறந்த வீட்டு தான். அது வேற. தாய்மை. சுக்கிரனுக்கு 2 வீடு இருக்கு இல்லையா? பொண்டாட்டி கோச்சு போய் என் வீடுன்னு சொல்லுவா. எங்க அம்மா கோச்சு போய் என் வீடுன்னு சொல்லுமா? ஏயா சொல்லுங்க. அம்மா கோச்சு போனா ஓடி வந்துடும். ஆனா பொண்டாட்டியா இருந்து பிள்ளைய பெற்ற பிறகு அம்மா ஆன பிறகு அது கோச்சுக்கு அதிகமா போகாது. ஏன்னா அது ஒத்த வீடுதான் இருக்கு. யாருக்கு? சந்திரனுக்கு ஒத்த வீடுதான் இருக்கு.
மத்த எல்லாருக்கும் ரெட்டை வீடு இருக்கு. ஓகேங்க. இப்ப எந்த கிரகங்களுக்கு மூலத்திரிகோணம் வீடாக பிரிக்க போறோம்? சூரியனுக்கு தன் சொந்த வீடாகிய சிம்மத்தில் மூலத்திரிகோணம் அடைவார். அப்ப சிம்மம்னு போட்டு நடுவுல மூலத்திரிகோணம் அப்படின்னு எழுதிட்டு சிம்மத்துல சூரியன் போட்டுக்கிறணும். அப்ப சிம்ம ராசியில யார் மூலத்திரிகோணம் அடைவார்? சூரியன். சூரியன். சந்திரன் மட்டும் ரிஷபராசியில் மூலத்திரிகோணம் அடைகிறார். அதுல சின்ன சந்திரன் ரிஷபராசி. மேசத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், தனுசுல குரு, கும்பத்துல சனி, சுக்கிரன் துலாத்துல, துலாம்ல சுக்கிரன், கும்பத்தில் சனி, கன்னியில் ராகு, அதுக்கு 7வது ராசியாய் மீனத்தில் கேது, எந்தெந்த கிரகத்து மூலத்திரிகோணம் அடையுது சொல்லுங்க? எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகம் மூலத்திரிகோணம் அடைகிறது? சிம்மத்துல சூரியனுங்கய்யா, மேசத்துல ரிஷபத்துல சந்திரன், மேசத்துல செவ்வாய், கன்னியில புதன், தனுசுல குருங்கயா, துலாம்ல சுக்கிரன், கும்பத்துல சனி, கன்னியில வந்து ராகு, மீனத்துல கேது. இப்ப எந்தெந்த வீட்டுல மூலத்திரிகோணமே அடையாத வீடு எது எது சொல்லுங்க பாப்பா. மிதுனம், கடகம், விருச்சகம், மகரம். மிதுனம், கடகம், விருச்சகம், மகரம். மிதுனத்துல இல்ல, கடகத்துல இல்ல, விருச்சகத்துல இல்ல, மகரத்துல இல்ல. இப்ப எத்தனாவது ராசி மட்டும் மூலத்திரிகோணம் அடையாம இருக்குன்னு பாருங்க. 3, 4, 8, 10. 3, 4, 8, 10. 3ஆம் பாவங்கிறது என்ன? தகவல் தொடர்பு, கருத்து பரிமாற்றம். 24 மணி நேரம் நம்ம கருத்து பரிமாற்றத்துக்கிட்டே இருப்போமா? இல்லைங்க. இல்ல. 4வது வீடு என்னது? சுகம். 24 மணி நேரம் வண்டி வாகன சுகத்தை பத்தி இயங்கிட்டே இருப்போமா? இல்லை. அதே மாதிரி 8வது ராசி துன்பம், விபத்து, வலி, வேதனை. இது 24 மணி நேரம் அனுபவிப்போமா? இல்லைங்க. அடுத்து 10வது ராசி பகுமானம், பதவி, தொழில். இது 24 மணி நேரம் இருந்த என்ன மெண்டல் ஆயிடுவான் இல்லையா? இப்ப புரியுதா? புரியுதுங்க. புரியுது. அப்ப மூலத்திரிகோணம் அடையாத ராசி என்பது ஏன் அப்படின்னா, இந்த 4 ராசிகளுக்கு மூலத்தோணை அந்தஸ்து கிடையாது. 4ஆம் பாவங்கிற சொத்து 24 மணி நேரம் சொத்து சேர்த்துட்டு இருப்பானா? 4ஆம் பாவம் படிப்பு 24 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருப்பானா? 4ஆம் பாவம் சேமிப்பு 24 மணி நேரம் சேமிச்சுக்கிட்டே இருப்பானா? இருக்க மாட்டான். 3ஆம் பாவம் பயணம் பண்ணவே முடியாது, பயணம் பண்ணிட்டே இருக்க முடியாது. சரி, இப்ப மூலத்திரிகோண ராசிகளை எழுதிட்டோம், சரியா? இப்ப மேசத்தில் எந்த கிரகம் மூலத்திரிகோணம் அடைகிறது? செவ்வாய். அப்ப செவ்வாய்னா நம்ம ஏற்கனவே அது டிஎன்ஏ என்னவா சொல்லியிருக்கோம்? சூரியன். என்னையா சொல்லிட்டான்? மேச செவ்வாய்னா அதுக்குள்ள என்ன இருக்கா? செவ்வாய்னா அதுக்குள்ள குரு இருக்கிறாரு. அப்ப குரு அந்த ராசிக்கு குருவுடைய கர்ம பதிவு போயிரும் இல்லையா? ஆமா. இப்ப 2வது ராசி வாங்க. 2வது ராசியில யார் மூலத்திரிகோணம் அடைகிறா? சந்திரன்.
அப்ப அங்க சந்திரன். என்ன கர்ம பதிவு வரும்? சந்திரனுக்குள்ள என்ன இருக்கு? குரு தான் இருக்கிறார். சந்திரனுக்குள்ள குரு இருக்கிறாரு. அப்ப 2வது ராசிக்கு ரிஷப ராசிக்கு என்ன கர்ம பதிவு இருக்கும்? குரு. குருவோட கர்ம பதிவு இருக்கும். அப்ப 3வது ராசியில, 4வது ராசியில, 5வது ராசியில யார் இருக்கா? சூரியன். சூரியனுக்குள்ள என்ன கர்ம பதிவு இருக்கு? குரு. குரு. குருவோட கர்ம பதிவு. வெரி குட். கன்னியில யார் மூலத்திரிகோணம் அடைகிறா? புதன். புதன். புதனுக்குள்ள என்ன இருக்கு? புதன் ராகு. சனி. புதனுக்குள்ள சனி இருக்கிறாரு. நமக்குள்ள சந்திரன் இருக்குது. புதனுக்குள்ள சனி சந்திரன். சனியும் புதனுக்குள்ள சனி இருக்கிறாரு, ராகுக்குள்ள சந்திரன் இருக்கிறாரு. வெரி குட். அடுத்த ராசி குரு. சுக்கிரனுக்குள்ள யார் இருக்கா? தனுசுல குரு. சுக்கிரனுக்குள்ள சந்திரன் இருக்கிறாரு. சந்திரன் இருக்காரு. அப்ப அந்த ராசிக்கு, துலா ராசிக்கு யாருடைய கர்ம பதிவு வந்துருது? சந்திரனோட கர்ம பதிவு. விருட்சத்துக்கு யாருக்காவது இருக்கா? ஐயா விருட்சத்துல இல்லையா? இல்லையா? சரி. அப்ப தனுசுல யாரு கர்ம பதிவு இருக்கு? யார் ராசி இருக்கா? குரு இருக்கிறாரு, ராகு கர்ம பதிவு. குரு இருக்கிறாரு, ராகுவோட கர்ம பதிவு. ராகுடைய கர்ம பதிவு. கர்ம பதிவு. ராகுடைய கர்ம பதிவு வந்துருச்சா? அடுத்து மகரத்துல யாரு இருக்காங்களா? யாரும் இல்லை. மகரம் யாரும் இல்ல. கும்பத்துல சனியோட கர்ம பதிவு வந்து செவ்வாய். சனிங்கிற கிரகத்துக்கு கர்ம பதிவு செவ்வாய். வெரி குட். அப்ப அந்த கும்ப ராசிக்கு யாருடைய கர்மா இருக்கு? செவ்வாயோட கர்மா. மீனத்துக்கு போங்க, அங்க யார் இருக்கா? சூரியனுடைய கர்ம பதிவு இருக்குது. சூரியனுடைய கர்ம பதிவு இருக்கு. இப்ப ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன கர்ம பதிவு இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் வரிசையா. கர்ம பதிவு மட்டும். மேஷத்துக்கு குரு, ரிஷபத்துக்கு குரு, சிம்மத்துக்கு குரு, கன்னிக்கு சனியும் சந்திரனும், துலாத்துக்கு சந்திரன், தனுசுக்கு ராகு, கும்பத்துக்கு செவ்வாய், மீனத்துக்கு சூரியன் கர்ம பதிவு. வெரி குட். வந்துருச்சா? சொன்னா எழுதிக்கலாம். எழுதியாச்சுல? வரிசையா எழுதிக்கலாங்க. எழுதிட்டீங்களா? இல்லைங்க சார், வரிசையா எழுதிக்கலாங்க ஐயா. மேஷத்துல இருந்து எழுதிக்கலாம். மேஷம் குரு, ரிஷபம் குரு, சிம்மம் குரு, கன்னிக்கு வந்து சனி சந்திரன் கர்மம். அடுத்து துலாம் தானே சொன்னீங்க? ராசி கட்டம் போட்டுக்காங்க, அதுல மூல திரிகோண கிரகத்தை உள்ள போட்டுக்காங்க, கர்ம பதிவு அப்படியே வெளியே போட்டுக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதியா. நீ என்ன கர்ம பதிவு மட்டும் சொல்லியா, நான் மனசுல ஏத்திக்கிறேன். நீ என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க, நான் அதை மட்டும் தான் ஏத்திக்கிருவேன். மத்ததெல்லாம் ஏத்துக்கிற முடியாது. துலாமுக்கு என்ன கர்ம பதிவு இருக்கு அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. துலாமுக்கு என்ன வச்சிருக்க அதை மட்டும் கொடு. சுக்கிரன் மூல திரிகோணம், சந்திரன் சுக்கிரனுடைய கர்ம பதிவு கிடையாது. சந்திரனுடைய கர்ம பதிவு மட்டும் சொல்லு, நான் மனசுக்குள்ள வச்சுக்கிறேன். அந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி விருட்சத்துக்கு இருக்கா? இல்லை. தனுசுக்கு யார் இருக்கா? யாருடைய கர்ம பதிவு இருக்கு? ராகுடைய கர்ம பதிவு இருக்கு. மகரத்துக்கு இருக்கா? இல்ல. கும்பத்துக்கு யாருடைய கர்ம பதிவு இருக்கு? செவ்வாயோட. அப்ப மீனத்துக்கு யாருடைய கர்ம பதிவு இருக்கும்? சூரியனோட கர்மம். வெரி குட். அப்படி சொன்னா மனசுக்குள்ள ஏத்திக்கிருவோம். ரைட்டா? இப்ப எக்ஸ்ட்ரா 2 பேரை கர்ம பதிவு சேர்க்க போறோம். மிதுன ராசிக்கு சுக்கிரனுடைய கர்ம பதிவும், கடக ராசிக்கு புதனுடைய கர்ம பதிவும் சேர்க்க போகிறோம். இப்ப எந்தெந்த ராசிக்கு மட்டும் கர்ம பதிவு இல்லாம போயிடுச்சு? மிதுனம், கடகம், மிதுனத்துக்கு நம்ம சுக்கிரனை கொடுத்துட்டோம். மிதுனத்துக்கு இப்ப சுக்கிரனை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம். விருச்சிகமும் மகரமும் இல்லைங்க. விருச்சிகமும் மகரமும் இல்ல. புதனுக்கு வந்து 4வது ராசியான கடகத்துக்கு கொடுத்துட்டோம். விருச்சிகத்துக்கு கொடுங்கயா. விருச்சிகத்துக்கு சொல்லுங்க. விருச்சிகத்துக்கு கிடையாது. இல்ல. மகரத்துக்கு? மகரத்துக்கும் கிடையாது.
ஓகே. இந்த 2 இதுக்கு மட்டும் இது கிடையாது. ஏன் சுக்கிரனை போய் 3வது ராசி கொடுத்தோம்? அங்க யார் அங்க நம்ம 3ங்கிறதே மிதுனம். அதுக்கு பேர் என்னதுன்னா மைத்துனம்னு அர்த்தம். அதுக்கு பேரு மைத்துனம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு எது? மைத்துனம். மைத்துன ராசி. ஆணும் பெண்ணும் பிடியில் வாசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு சுக்கிரன் கொடுத்துடலாமா? ஓகே. 4வது ராசிங்கிறது புதன். புதன் அப்படின்னா என்ன அர்த்தம்? படிப்பு. புதன்னா யாரு? படிப்பு. படிப்பு. அது அவ கொடுத்துடலாமா? ஓகே. புதன்னா படிப்பு. ஏன் 4வது ராசினா சந்திரனா? சந்திரனுடைய வீடு தானே. சந்திரன் நட்சத்திரம் உச்சமாகக்கூடிய ராசியில சந்திரனுடைய நட்சத்திரத்துல ரோகிணியில யார் கர்மப்பதிவு அடைகிறா? யார் கர்மப்பதிவு? புதன் தானே. புதன் தானே. சரியா? அப்ப கொடுத்துடலாம் இல்லையா? மூணாவது ராசியில திருவாதிரை நட்சத்திர சுக்கிரனுடைய கர்மப்பதிவா? ஆமாங்க. அப்ப அந்த ராசிக்கு அதை கொடுத்துடலாம்ல? கொடுத்துடலாங்க. இப்ப இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சா பாருங்க. ஒரு ராசிக்குள் எர்ம கர்ம பதிவு இருக்கு. அப்படியே வரிசையா சொல்லுங்க ஐயா. வரிசையா சொல்றேன். மேசத்துல இருந்து குருவினுடைய கர்ம பதிவு இருக்கு. குருவினுடைய ஆற்றல் மேச ராசியில் உள்ளது. ரிஷப ராசியில் குருவினுடைய ஆற்றல் அதிகமாக அங்க இருக்கு. சிம்மத்தில் குருவினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கு. கர்ம பதிவு கர்மா இருக்காங்க. அல்லது மரபணு சந்திரன் தான். அதே மாதிரி மிதுனத்தில் சுக்கிரனுடைய மரபணு இருக்கு. மரபணு தொடர்பு இருக்கு. கடகத்துல புதனுடைய மரபணு தொடர்பு இருக்கு. கன்னி ராசியில் சனியும் சந்திரனுடைய மரபணு தொடர்பு உள்ளது. துலா ராசியில் சந்திரன் மரபணு தொடர்பு உள்ளது. விருச்சகத்துக்கு கிடையாது. தனுசில் ராகுவுடைய மரபணு தொடர்பு இருக்கிறது. மகரத்துக்கு கிடையாது. கும்பத்தில் செவ்வாயினுடைய மரபணு தொடர்பு இருக்கிறது. மீனத்தில் சூரியனுடைய மரபணு அங்க நிறைய இருக்கு. புரியுதா? புரியுதுங்க. புரிஞ்சுங்க. அப்ப இந்த ராசிக்குள்ள அப்படி பவர் இருக்கு. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். கும்பராசின்னா அங்க யாருடைய மரபணு தொடர்பு இருக்கு? அங்க யாருடைய டிஎன்ஏ ரெஜிஸ்டர் இருக்கு? அப்ப கும்பராசியில போய் ஒரு கிரகம் உட்கார்ந்துச்சுன்னா அங்க இருந்து என்னத்தை எடுத்துக்கிறோம்? செவ்வாயுமே எடுத்துக்கிறோம். இந்த சாப்டர் புரிஞ்சான்னு மட்டும் பாருங்க. தனுசு ராசியில போய் ஒரு கிரகம் உட்கார்ந்தா அங்க என்ன எடுத்துக்கிறோம்? ராகுடைய. துலா ராசியில போய் ஒரு கிரகம் உட்கார்ந்தா அது என்ன எடுத்துக்கிறோம்? சந்திரனை எடுத்துக்கிறோம். இப்ப இது புரிஞ்சா? இப்ப என்ன செய்ய போறோம்னா மேசத்திலிருந்து 1, 2 போடுங்க. கட்டம் போட்டாங்கயா? இல்ல, இதுலயே மேல போடுங்க. மேல 1, 2 எழுதுங்க. மேசத்தை 1 போட்டுக்கோங்க. ரிஷபத்தை 2. சரி. இப்படியே வரிசையா 12 போடுங்க. போட்டிய
இப்ப மேல போட்டிருக்கிறதுக்கு பேரு பாவம்னு அர்த்தம். உள்ள இருக்கிறது வந்து உள்ள இருக்கிறது ராசி, மேல இருக்கிறதுக்கு பேரு பாவம். பாவம்னு அர்த்தம். இப்ப 5ஆம் பாவம்னா அங்க என்ன கர்ம பதிவு இருக்கு? குரு கர்ம பதிவு. 7ஆம் பாவம்னா அதுக்குள்ள என்ன கர்ம பதிவு இருக்கு? சந்திரன் கர்ம பதிவு. இப்ப 11ஆம் பாவம்னா அதுக்குள்ள என்ன கர்ம பதிவு இருக்கு? 12ஆம் பாவம்னா அதுக்குள்ள என்ன கர்ம பதிவு இருக்கு? சூரியன். வெரி குட். அப்ப ஒரு பாவாதிபதி எந்த இடத்துல போய் உட்கார்றாரோ அந்த பாவத்திற்கு என்ன கர்ம பதிவு இருக்கு அது கொடுப்பாரா? கொடுப்பாரு. இப்ப 9ஆம் பாவத்திற்கு என்ன கர்ம பதிவு இருக்கும்? ராகு. ராகுடைய கர்ம பதிவு. 3ஆம் பாவத்திற்கு என்ன கர்ம பதிவு இருக்கு? சுக்கிரன். 4ஆம் பாவத்துக்கு என்ன கர்ம பதிவு இருக்கு? புதன். 6ஆம் பாவத்துக்கு என்ன கர்ம பதிவு இருக்கு? சனி சந்திரன். வெரி குட். அப்ப இப்ப நம்ம எப்படி பிடிச்சிட்டோம்னா ராசியின் அடிப்படையில் கர்ம பதிவு பிடிச்சிட்டோம், பாவத்தின் அடிப்படையில் கர்ம பதிவு பிடிச்சிட்டோம், கிரகத்தின் அடிப்படையில் கர்ம பதிவு பிடிச்சிட்டோம், நட்சத்திரத்தின் அடிப்படையில் கர்ம பதிவு பிடிச்சிட்டோமா? பிடிச்சாச்சா? இதுதான் சப்ஜெக்ட். இதுதான் சப்ஜெக்ட். இந்த பாடத்தை நல்லா படிக்கணும். இந்த பாடத்தை நன்றாக படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னாக்கா நாளைக்கு இதை தெளிவா நீங்க மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் மனப்பாடம் பண்ணதெல்லாம் எழுதி அனுப்புங்க. மனப்பாடம் பண்ணதெல்லாம் எழுதி அனுப்பி பாருங்க. இதை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்ப நீங்க நட்சத்திரம் சொல்லுங்க, எனக்கு கரும்பதி சொல்ல சரியானு பார்க்கலாம். நட்சத்திரத்தை சொல்லுங்க, நான் கரும்பதி சொல்றேன் சரியா போட்டு பாருங்க. ஐயா இந்த ரெக்கார்டை மறுபடியும் போட்டு போட்டு கேளுங்க. இத போட்டு போட்டு அப்படியே திருப்பி நான் புரிஞ்சிருக்கேன், நீங்க செக் பண்ணுங்க. நான் புரிஞ்சது. இந்த இதை போட்டு பார்த்துட்டு நீங்க எழுதுனதை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ரெக்கார்டு மறுபடியும் அதையே சொன்னதே சொல்லிட்டு இருக்கோம். இதை நீங்க இந்த ரெக்கார்டு அப்படியே திரும்ப திரும்ப நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு அது தெளிவாக வந்துடும். அதனால இது நாளைக்கு நாம சந்திக்கிறோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? எனி டவுட்? மீண்டும் கேட்டுக்கிறோம் ஐயா, நீங்க சொன்ன மாதிரி சந்தேகங்கள்ல புரிஞ்சிருக்கு. நடுவில் கொஞ்சம் அப்படி அது திருப்பி கேட்டா கரெக்டா இருங்க. எனக்கெல்லாம் 2-3 தடவை போட்டு கேட்டாதான் புரியும். நான் டல் ஸ்டூடெண்ட், பிரைட் ஸ்டூடெண்ட் அண்ட் டல் ஸ்டூடெண்ட். நான் புரிஞ்சு 2-3 தடவை கேட்டு கேட்டு பார்த்தாத்தான் எனக்கு மண்டையில் ஏறும். அதை அப்படியே எழுதி எழுதி பார்த்தாத்தான் அதை விட மண்டையில் ஏறும். ஓகே, டவுட் இல்லைன்னா இன்றைய வகுப்பை யாரும் ஈஸ்வர காணான்னு சில ஆளுகள்லாம் வரல. நாளைக்கு மீண்டும் நாம் தொடங்குறோம். இதை மனப்பாடம் பண்ணிட்டு குரூப்ல எழுதி எழுதி போடுங்கள். நாளை நாம் சந்திப்போம். நன்றிங்க ஐயா. நல்லா இருக்கு. நன்றிங்க ஐயா, ரொம்ப அருமையா இருக்குங்க ஐயா.